2 தீமோத்தேயு 1:14 2 தீமோத்தேயு 1:14 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை பாதுகாத்து கொள்ளுங்கள். அவர் பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார். 2 தீமோத்தேயு 1:14 ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். அவர் கொடுத்த நற்பொருளை, அது வரமாக இருக்கலாம், அது ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், அது வசன வாழ்க்கையாக இருக்கலாம், அது துதி ஆராதனை வாழ்க்கையாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், நல்ல கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல திறமைகளாக இருக்கலாம், எல்லா வரங்களாக இருக்கலாம், கனிகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையாக இருக்கலாம், தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருக்குதா, அந்த கிருபையின் வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லா வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயங்களிலே அவர் அந்த அன்பின் ஆவியை ஊற்றுகிறார். இயேசுவின் அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படும். எனக்கு அருமையானவர்களே, அந்த முத்திரை, அந்த பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அச்சாரத்தை, அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினியை அவித்து போடாமல், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல ஏற்றபடி நடக்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அந்த ஆவிக்குள்ளாக நீங்கள் நிறைந்திருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல் வருகிற அந்த அக்கினிக்கு எதிராக கொடியேற்றுவார், வெற்றி கொடியேற்றுவார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். எகிப்து புறப்பட்ட போது ஆவியானவர் உங்கள் நடுவில் இருந்தாரே, அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். யோசேப்பை நிறைத்த அதே ஆவியானவர், தானியேலை நிறைத்த அதே ஆவியானவர், சிம்சோனை நிறைத்த அதே ஆவியானவர், 120 பேரை நிறைத்த அதே ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியம் கொண்டு விடுதலை உண்டு. ஒரு விடுதலை உங்களை தேவன் தருவார். ஒரு சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாளர், அதாவது தேற்றவாளன் உங்களுக்கு கிடைப்பார். இயேசு சொன்னார், ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு, அந்த நல்ல ஆவியானவர் கிடைக்கும். அந்த நல்ல ஆவியானவர் உங்கள் செம்மையான வழியில நடத்துவார். சங்கீதம் 143 சொல்லப்பட்டபடி அவர் செம்மையான பாதையில நடத்துவார். 143:10 வசனத்தின்படி அந்த நல்ல ஆவி உங்களை செம்மையான பாதையில் நடத்தும். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் 2 கரத்தை உயர்த்தி, ஆவியானவரே என் மீது வாரும், என் மீது வாரும் என்று சொல்லி நீங்கள் ஆவியானவரை கேளுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஆவியானவர் கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த லூக்கா 11:11 சொல்லப்பட்டபடி, லூக்கா 11:9 9, 10, 11 சொல்லப்பட்டபடி 12 அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானியுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆவியின் அந்த மலையிலே நனையுங்கள். ஆவியானவர் உங்களை முழுமையாய் ஆட்கொள்ளட்டும். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவியானவருக்கு அர்ப்பணியுங்கள். God bless you.